கௌதம் ஐஸ்வர்யாவோட போட்டோவை கசக்கி சூர்யா நடந்து வர்றப்ப போடுறாரு. ஒளிஞ்சிருக்காரு. போட்டோவை மிதிச்சுக்கிட்டு சூர்யா போறாரு போன் பேசிக்கிட்ட. பின்னாடியே மகாவும் வர்றாங்க. இந்த போட்டோவை பிரிச்சு பாக்குறாங்க மகா. போட்டோவை யார் இங்க கொண்டு வந்து போட்டா அப்படின்னு தேடுறாங்க மகா. கோடீஸ்வரி காவிரி வெட்டுறப்ப பிரபா கல்யாணம் பண்ணிட்டு வர்ற மாதிரி கனவு காண்றாங்க. அதனால பதட்டத்திலே இருக்காங்க கோடீஸ்வரி. அப்ப பிரபா சொல்றாங்க, நான் வெளியே போயிட்டு வரேன்மான்னு. கூட இரு பிரபான்னு சொல்றாங்க. உன் பயம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. விஜய் கல்யாணத்துக்குள்ள பிரச்சனை வராதுமா என்னைட்டு. பா இந்த சமையல பண்ணிருமா. நான் வெளியே போகணுமா. அப்பனா நீ எனக்கு 2 சத்தியம் பண்ணி கொடுக்கணும் பிரபா. சத்தியம், நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. ஒரு சத்தியம், எந்த காரணத்துக்காண்டியும் விஜயோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் நீ பண்ணக்கூடாது. இப்படி ஏதாவது பண்ணிட்டேன்னா உன்னோட அக்காங்க வாழ்க்கை 2 பேர் வாழ்க்கையும் கெட்டு போயிடும். 2 சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு எங்க வேணாலும் போ. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். போன் வருதுமா, நான் போன் பேசிட்டு சத்தியம் பண்றேம்மா. எடுக்காம இருந்தா அன்னைக்கு மாதிரி வீட்டுக்கு வந்துருவாமா. என்ன பண்றது? கடவுளே, இந்த பொண்ணு சத்தியம் பண்ணாம போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? மகா என்னாச்சு? ஐஷு அக்கா இது என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஐஷு அக்கா, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீயே உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இந்த வீட்டோட மானத்தை குழி தோண்டி புதைச்சிடாதன்னு. தொடர்ந்து இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? ஐஸ்வர்யா அழுகுறாங்க. அழுகுற சத்தியமா இந்த போட்டோல இருக்குது நிஜம் இல்ல மகா. மதன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும்ல. பீடியர்ல நானும் மதனும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தது உண்மைதான். நடந்ததெல்லாம் சொல்றாங்க ஐஸ்வர்யா. சத்தியமா இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணல மகா. இல்லாட்டி நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேனே. ஏற்கனவே நான் சொன்ன பொய்க்கு அனுபவிச்ச தண்டனை பத்தாதா? சொல்றது அத்தனையும் நிஜம் மகா. அக்கா, நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க மதனை, அவன் எதுக்கு டார்ச்சர் பண்றான்? அதான் மகா எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப போன் பண்ணும் போதும் வாய்ஸ் மெசேஜ்லயும் கேனத்தனமா அனுப்புறான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனேன்னா எடிட் பண்ண எல்லா போட்டோஸையும் உன் வீட்டுக்கு அனுப்புவேன், சோசியல் மீடியால போடுவேன், என் பத்தி வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இதுன்னு சொல்லி என்ன மிரட்டுறான் மகா. இல்லையும் தொடர்ந்து மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. இஷு அக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணா என்னை பெருசா மாட்டி விட்டுருவேன்னு பயமுறுத்துறான். அக்கா, நீ எந்த தப்பும் பண்ணாதப்ப நீ எதுக்கு பயப்படணும்? யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடலாம் வாக்கா. வேண்டாம் மகா. ஏன்கா? போன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டேன். இந்த விஷயத்த சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க மகா. அதனால இந்த விஷயம் ரொம்ப பெருசாயிரும். அக்கா, எத்தனை ட்ரிப்பு பட்டாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? சொல்ல பயப்படவே கூடாது. அழிச்சிரும். உண்மைதான் வாழ வைக்கும். செய்து இந்த மாதிரி நடந்துக்காதீங்கக்கா. நான் பாக்கலன்னா கூட இதை மறைச்சிருப்ப இல்ல. என்ன பண்ணட்டும் மகா? என்ன தயவு செய்து காப்பாத்து மகா. அக்கா, இனிமேட்டாவது நான் சொல்றத கேளுங்க. மதன் உங்க லைஃப்குள்ள வந்திருக்கானா எது தப்பா இருக்கு. இனிமேட்டு அவன் போன் பண்ணா என்கிட்ட சொல்லு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா வேணாலும் சாதிக்கலாம். தைரியமா இரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பிரபா பார்க்ல விஜயோட போட்டோ வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பிரியா மகாவை பார்த்து கேக்குறாங்க, என்ன விளையாடுறியா? இல்ல நான் பிஸியா இருக்கேன்னு சொல்றேன். போன் பண்ணி வர சொல்லிட்டு இப்படி தயங்கி நின்னா என்ன அர்த்தம்? பாருங்க சூர்யா, உங்க வேலையை கெடுக்கணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது. முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் மகா? சொல்லு. ஐஸ்வர்யா சம்பந்தப்பட்ட விஷயம் தாங்க. நான் எதுவுமே சொல்லவே இல்லை, அதுக்குள்ள உங்க மூஞ்சி மாறுது. அக்கா, கொஞ்ச நஞ்ச பிரச்சனையா பண்ணிருக்கா? எப்பேற்பட்ட வேலை பார்த்திருக்கா? வீட்டுல இருக்க எல்லாரும் நிம்மதியும் கெடுத்திருக்கா? தயவு செய்து நான் சொல்ல வர்றத கேளுங்க. அக்கா பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் சூர்யா கிட்ட சொல்றாங்க மகா. ஆனா உங்க அக்கா மறுபடியும் ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா தானே? சூர்யா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறீங்க. இந்த பொண்ணாவது இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லுவாளா? உங்க அக்கா சொல்லுவா. எந்த பொண்ணும் பொய் சொல்லாத விஷயம்னா கர்ப்பம் தான். பொய்ய சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி வச்சு கழுத்தறுத்து இப்பட்ட விஷயத்த பண்ணிருக்கா. ஏற்பட்டவ எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லுவா. தயவு செய்து எங்க அக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசினா என்ன செய்வ? ஏற்கனவே உங்க அம்மா அவ்வளவு பெரிய பொய் சொல்லி கல்யாணத்துல கலாட்டா பண்ணாங்க. அக்கா காணாம போனா உங்க அக்காவுக்கு பதிலா நீ வந்து மணமேடையில வந்து உட்கார்ந்த. என்னடானா உங்க அக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? பிரியா, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செய்து என் குடும்பத்தை பத்தியோ எங்க அக்காவை பத்தியோ தப்பா பேசாதீங்க. எதுக்கு உங்க அக்காவை பத்தி என்கிட்ட பேசுற? அதனாலதானே இத பத்தி பேசுறேன். பாருங்க, ஏற்கனவே ஒரு விஷயத்த மறைச்சு
அதனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். படி இந்த விஷயத்துல எங்க அக்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். மகா, உங்க அக்கா நீ நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது. மறுபடியும் உங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு. சரியா, வான் பண்றீங்களா? ஆமா மகா, நான் வான் தான் பண்றேன். இப்படியும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீ வீட்டை விட்டு போற அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிடும். ஞாபகம் வச்சுக்க மகா. எங்க அம்மா பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவளை மாத்திரம் இல்ல, வேற யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஐயா, அப்படிப்பட்ட சூழல் வந்துச்சுன்னா நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துறது? நீ இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், சரியா? சொல்லிட்டு மகா போறாங்க. சூர்யா ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு மகா சொன்னதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. சூர்யா அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. உங்களுக்கு முக்கியமான விஷயமா தான் கால் பண்ணேன். சூர்யா, தம்பி கௌதம் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃப் ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவளோட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேர் மதன். ஒரு சின்ன பிரச்சனை. மதனை பத்தி விசாரிச்சு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணீங்கன்னா நான் விசாரிக்க முடியும், இல்லாட்டி அன்அபிஷியலா தான் விசாரிக்க முடியும். இது போதுமா சூர்யா? நீங்க அன்அபிஷியலாவே விசாரிச்சிருங்க. இது மதன் காதுக்கு போயிருச்சுன்னா சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போட்டுருவேன்னு சொல்றான். ஃபேமிலிக்கே அசிங்கமாயிரும். இல்லாம தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா போய்கிட்டு இருக்கு. சொல்றது புரியுது சூர்யா. ஃபேமிலி ஃப்ரெண்டா பார்த்து கவனமா ஹேண்டில் பண்றேன். சூர்யா, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். சூர்யா வச்சிடறாங்க. ஐஸ்வர்யா போட்டோ எடுத்து பாக்குறப்ப போன் அடிக்குது. பேபி, நான் மதன் பேசுறேன். கயானாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.